ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 11th முடிச்சுட்டு 12th போகிறாங்கல்ல. இப்போ 12th 2025 to 26 பேட்ச், அதாவது நம்ம எம்சிபி அச்சீவர்ஸ் 3.0 பேட்ச் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன நம்ம பிளான் பண்ண போகிறோம், இந்த லீவில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போலேருந்தே ஸ்டடியாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை இந்த லீவில் நம்ம சும்மா விளாட்லாமா, ஜாலியாக இருக்கலாமா, எப்படி இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு 1 year பிளான் வந்து நான் என்ன செய்ய போகிறேன். நம்ம சேனல்லேருந்து என்ன வரப்போகுது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளான் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ப்ளீஸ் ஆல் லைக் திஸ். அண்ட் இப்போ வந்து போன வருஷம் பேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க, 2024 to 25 பேட்ச் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஜூனியர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சஜஸ்ட் ஃபார் யூ ஜூனியர்ஸ் ஆல்சோ. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களால் என்ன செய்ய முடியும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கொஷின் கேட்குற பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. போன வருஷம் உங்களுக்கு 11th உங்களுக்கு கொஷின் டஃபாக தான் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் 12th டஃபாக தான் கேட்டுட்டாங்க. எந்த எக்ஸாமே ரொம்ப ஈஸியாலாம் கேட்கல. ஸோ அப்புறம் அதுக்கு நம்ம ஒழுங்காக என்ன செய்யணும், ப்ரிப்பேர் ஆகணும். யார் யாருக்கு நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன செய்யலாம், வீடியோவை பார்க்கலாம். சரியா? ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் எம்சிபி அச்சீவர்ஸ் 3.0 பேட்ச். இது வந்து எம்சிபி அச்சீவர்ஸ் பேட்ச் ஆரம்பிச்சு இது 3rd பேட்ச். அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேட்ச் முடிஞ்சு. ஸோ இது வந்து என்னோட யூடியூப்ல இது என்னோட 6th பேட்ச். 6th இயர் நம்ம வந்து ஒரு 12th நம்ம என்ன செய்யறோம், கைடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாட் டு டூ, இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஐடென்டிஃபை த மிஸ்டேக்ஸ் மேட் இன் 11th அண்ட் டோன்ட் ரிப்பீட் தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 11th உங்களுக்கு தெரியும் என்னென்ன நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஒழுங்காக படிக்காமல் இருந்திருப்போம், இல்லை எப்படி இப்போ புக் பேக் மட்டும் படிச்சிருப்போம், இல்லை இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிருப்போம், இல்லை கடைசி நேரத்தில் படிச்சிருப்போம். உங்களுக்கு தெரியும் இல்லை என்னென்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு. அந்த தப்பு எதுவுமே ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் 12th. ஏன்னா 12th மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? தென் ஃபைண்ட் யுவர் வீக் பார்ட் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் இட். உங்களுக்கு வீக் பார்ட் எதுன்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு மேக்ஸ், நிறைய பேருக்கு மேக்ஸ் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரி வீக்காக இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபிசிக்ஸ் வீக்காக இருக்கும். ஸோ உங்களோட வீக் ஏரியா என்னவோ அதுக்கு இந்த டைம், இந்த லீவில் வந்து என்ன செய்யுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12th நீங்கள் படிக்கும்போது அதுக்குன்னு தனியாக மெனக்கிடாமல் இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வீக்காக இருக்கோ கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 12th உங்களுக்கு சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரென்தன் யுவர் பேசிக்ஸ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சப்ஜெக்டில் வீக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வீக்னா என்ன அர்த்தம், பேசிக்ஸ் தெரியாமல் டேரெக்டாக நீங்கள் 11th இல்லை 10th ஒரு 9th தான் பேசிக்ஸ்னு உங்களுக்கு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் 10th 11th படித்து என்ன செஞ்சுருப்பீங்க, 10th 11th கஷ்டமாக படிச்சிருப்பீங்க. ஏன் கஷ்டமாக இருந்திருக்கும், பிகாஸ் 9th அந்த பேசிக் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம், இல்லை 10th ஒழுங்காக பேசிக் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ பேசிக்ஸ் படிக்காததான் உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அப்போ அந்த எந்த பேசிக்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அந்த பேசிக்ஸ் என்ன செய்யுங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸோ எஸ்பெஷலி நான் கெமிஸ்ட்ரிக்கு என்ன செய்ய போகிறேன்னா, ஐம் கோயிங் டு அப்லோட் பேசிக்ஸ், ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி என்ன செய்ய போகிறேன். நான் 11th to 12th போகிறவங்களுக்கு என்ன பேசிக்ஸ் தெரியணுமோ கெமிஸ்ட்ரிக்கு அதை நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதை பற்றி நான் கீழே பேசுகிறேன். அது மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு மேக்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன்லாம் வந்து பேசிக்ஸ் 11th அதை ஒழுங்காக படிக்கலாம். அதை என்ன செய்யுங்க, படிங்க. அது மேக்ஸில் வந்து வெக்டார்ஸ் இருக்குல்ல, சாரி ஃபிசிக்ஸில் வெக்டார்ஸ் இருக்குது, அது பேசிக்ஸ். அந்த வெக்டார்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இது மாதிரி என்னென்ன பேசிக்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் ஸ்டடிங் டெய்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி. இந்த ஒரு வருஷம் வந்து டெய்லி படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஒரு நாளில் 10 மணி நேரம் படிக்க நான் சொல்ல மாட்டேன், பட் டெய்லி ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்களா, மோர் தென் இனஃப். இப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, போர்ஷன் வந்து ஸ்மூத்தாக என்ன செஞ்சுருவீங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல். ஸோ அதனால் டெய்லி படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. டெய்லி நிறையா படிக்கணும் இல்லை, டெய்லி படிச்சிங்கன்னா ஓரளவு நம்ம மாடரேட்டாக படிச்சுட்டு போனாலே போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வேணாம். ஃபாலோ குட் அண்ட் லிமிட்டட் கண்டென்ட் ஆஃப் சோர்சஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போவே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, நான் ஒரு கமெண்ட்டில் கூட பார்த்தேன், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சேனல் ஒரு படிக்க போகிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, 2 மாதம் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன சேனல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரிக்கு படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 2-3 சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 சேனல்லையும் பாருங்கள், உங்களுக்கு யார் நடத்துறது நல்லா புரியுது, நல்லா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அந்த ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கெமிஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி மேக்ஸுக்கு ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லெக்சர்ஸ்க்கு சொல்கிறேன். ஃபிசிக்ஸ்க்கு ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பயாலஜிக்கு ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு சேனல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்குமே அந்த சேனல் ஒரு சேனலை ஃபாலோ பண்ண என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். அது ஏன் சேனலாக தான் இருக்கணும் கெமிஸ்ட்ரிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த சேனல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அவங்க நடத்துறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை என்ன செஞ்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் ஒரு சேனல் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாரும் சீனியர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த சேனல் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜூனியர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ சோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். நான் என்ன சொல்ல, லெக்சர்ஸ்க்கு சொல்கிறேன். மற்றபடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ இல்லை டிப்ஸு பிளான்லாம் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் லெக்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ஒரு சேனல் 2 சேனல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா?
தென் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஷுவர்லி யூ கேன் கெட் 200 அவுட் ஆஃப் 200 இன் கட் ஆஃப் அண்ட் 590 ப்ளஸ் அவுட் ஆஃப் 600 இன் கிளாஸ் 12. கண்டிப்பாக இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், டெய்லி படிக்கணும். சோர்சஸ் அண்ட் கண்டென்ட் வந்து நம்ம என்ன செய்யணும், லிமிட்டடாக வச்சுக்கணும். தென் நம்ம 11th பண்ண தப்ப 12th பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையான பேசிக்ஸ் வீக் பார்ட் எதுவோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 12th கண்டிப்பாக இந்த இது என்னது இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மார்க் வந்து பாசிபிள். சரியா? அதுக்கு இந்த லீவில் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் சொன்னேன். பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு தான் இந்த லீவ். ஒரு மாதம் கூட வச்சுக்கோங்க பேசிக்ஸ்க்கு. நான் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் இருக்குது. இந்த 3க்கும் உங்களுக்கு என்ன பேசிக்ஸ் தேவையோ, கிளாஸ் 12க்கு என்ன பேசிக்ஸ் தேவையோ அதை நான் என்ன செய்ய போகிறேன், ஐம் கோயிங் டு அப்லோட் செப்பரேட்லி. இன்ஆர்கானிக் தனியாக, ஆர்கானிக் தனியாக, ஃபிசிக்கல் தனியாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸுக்கு வந்து என்னால் முடிஞ்சு அப்லோட் பண்ணுவேன், பட் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. பட் மற்ற சப்ஜெக்ட் வேறு சேனலில் உங்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸோ இல்லை பேசிக்ஸ் நடத்துனாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் கோ த்ரூ தட். அதில் பிரச்சனை இல்லை. சரியா? மற்றபடி நம்ம ஃபஸ்ட் லெசன்லேருந்து 15th லெசன் தேவைப்படுற எல்லா லெக்சர்ஸுமே என்ன செய்யுது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே சிலபஸ் தான். எனக்கு டைம் கிடச்சிச்சுன்னா நான் என்ன செய்கிறேன், மற்ற உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஏதாவது பார்ட் நடத்தணும்னா நான் என்ன செய்கிறேன், நடத்துகிறேன். பட் ஆல்ரெடி எல்லா லெக்சர்ஸுமே ஃபஸ்ட் லெசன் வந்து 15th லெசன் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மெதுவாக என்ன செஞ்சுருங்க, இப்போயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க படிக்கிறதுக்கு. பட் ஃபோர்ஸ் பண்ணினா இல்லை, ஜஸ்ட் லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் எழுதி வைங்க. அந்த நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சு நீங்கள் லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கனாலே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எக்ஸாமுக்கு முன்னாலாம் அந்த வீடியோ பார்க்குறது, நோட்ஸ் எடுக்கிறது, புதுசாக ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருந்தீங்கன்னா கஷ்டம். பட் எக்ஸாம் முன்னாடி எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா படிக்கிறது ஈஸியாக படிச்சிடலாம்ல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே, இந்த பேட்ச் நம்ம என்ன செய்ய போகிறோம், லெக்சர்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இஃப் பாசிபிள். உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ கெமிஸ்ட்ரியில் அந்த பார்ட் மட்டும் நடத்துகிறேன். ஏன்னா நானும் காலேஜ் படிக்கணும், என்னால் எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறது கஷ்டம். 15 லெசனும் ஃபுல்லாக திருப்பி நடத்துறது கஷ்டம். பட் உங்களுக்கு எது வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுதோ அந்த பார்ட் நான் என்ன செய்ய நடத்துகிறேன். தென் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே தனித்தனியாக ஒரு மெத்தடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் டிப்ஸ் நான் சொல்கிறேன். தென் நோட்ஸ் ஆல்ரெடி 15 லெசனுக்கும் நான் நோட்ஸ் வந்து அந்தந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோஸில் கிடைக்கும். அந்த நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அது போக உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணால் நான் கொடுக்குறேன். தென் புக் இன் 1 வேர்ட்ஸ்க்கு நான் தனியாக ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறேன். கம்பல்சரி கொஷனுக்கு தனியாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறேன். ரீசனிங் கொஷனுக்கு தனியாக PDF கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறேன். இது எல்லாமே இந்த வருஷம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன் ஃபார் கெமிஸ்ட்ரி. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு முடிஞ்சால் நான் ட்ரை. தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் சொல்யூஷன். யாருமே ப்ரீவியஸ் இயரை படிக்கிறதே இல்லை. பட் ப்ரீவியஸ் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு கேட்குறாங்க பப்ளிக் எக்ஸாமில். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வித் சொல்யூஷனோட நான் PDF இந்த வருஷம் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். தென் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா எக்ஸாமுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி, ஸ்டடி பிளான் எல்லா எக்ஸாமுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தான். தென் டெஸ்ட்டு ஒரு குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபுல் போர்ஷன் அந்த மாதிரி ஒரு 3 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த பேட்சில் நான் கொடுக்க போகிற விஷயங்கள், எஸ்பெஷலி ஃபார் கெமிஸ்ட்ரி. மற்ற சப்ஜெக்ட் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்களான்னு கிடையாது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ்க்கோ இல்லை மேக்ஸ்க்கோ அந்த டைமில் எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் வந்து கொடுப்பேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், டிப்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் எதுவும் நடத்தணும்னா நடத்துவேன். உங்களுக்கு எதுவும் டாபிக்ஸ் நடத்தணும்னா நடத்துவேன். அது பிரச்சனை இல்லை. பட் கெமிஸ்ட்ரிக்கு மோஸ்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தென் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் பேசிக்ஸை படிங்க. இப்போ உட்காந்து ஃபுல்லாலாம் படிக்க சொல்ல மாட்டேன். பேசிக்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா பாருங்கள். நானும் வீடியோஸ் என்ன செய்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 11th அதாவது இந்த பேட்ச் 2025 to 26 பேட்ச்சில் அவ்வளோ பேர் நம்ம சேனல் இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ண தான் இன்னும் நம்ம சேனல் க்ரோ ஆகும். ஐ ஹோப் யூ வில் டூ திஸ். தேங்க்யூ ஸோ மச்.